31st மார்னிங்ல நம்ம இருக்கோம். நாளைய தினம் சிறப்பாக புத்தாண்டு பிறக்க போகுது. ஸோ புத்தாண்டு அன்று நம்ம ஆலயத்துல தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல எல்லாருமே நாளைய தினம் அவசியமா வாங்க. குரு காளி மாதாஜி அம்மா அவர்களை நீங்க பார்க்கலாம், அருள்வாக்கு கேட்கலாம், அவங்க கிட்டேருந்து கனி வாங்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சாய் பாலாஜி அவர்களையும் நேர்ல பார்க்கலாம். இலவச அருள்வாக்கு, இலவச கனி தருதல். சூப்பருங்க. அம்மாவை பார்க்க முடியாதா, அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்க முடியாதான்னு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் எங்கிட்டயே வெளியில போகும்போதெல்லாம் கேட்பீங்க, அம்மா எப்பதான் அருள்வாக்கு பார்ப்பாங்க, என்னோட பேரை நீங்க நோட் பண்ணிக்கோங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு. நாளைய தினம் ஆலயத்துக்கு நேர்ல இலவசமா நீங்க அருள்வாக்கு பார்த்துக்கலாம். இதுவரைக்கும் இந்த ஆலயத்துல யாருமே கெட்டு போனதா சரித்திரமே கிடையாதுங்க. பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னவங்களை கூட இந்த ஆலயம் பிழைக்க வச்சிருக்குது. குழந்தை பாக்கியமே கிடையாதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த ஆலயத்துல குழந்தை பேர் பிறந்திருக்கு. நிறைய பேர் பாபாவுக்கு குலுசு அணிவி வச்சிருக்காங்க. கல்யாணமே ஆகாது இந்த பிள்ளைக்கெல்லாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த ஆலயத்துல கல்யாணம் ஆகி நோட்டீஸ் வச்சு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு போட்டிருக்காங்க. இப்ப வரப்போறவங்க ஜோதிட கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா நாளைக்கு வராங்க. ஸோ அவங்களுடைய பதிவுகளும் நீங்க பார்த்துருக்கலாம். எல்லாருமே நாளைய தினம் அவசியமா வாங்க. குரு காளி மாதாஜி அம்மா அவர்களை நீங்க பார்க்கலாம், அருள்வாக்கு கேட்கலாம், அவங்க கிட்டேருந்து கனி வாங்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சாய் பாலாஜி அவர்களையும் நேர்ல பார்க்கலாம். வருகிற 1ஆம் தேதி, அதாவது 2026 நம்ம தான் சூப்பராக இருக்க போகிறோம் இல்லையா. இங்கே நம்ம தான் தோன்றி சாய்பாபா கோயிலும் புவனேஸ்வரி அம்மன் கோயிலும் சேர்ந்து தான் இருக்கிறது இந்த இடத்துல. இந்த இடத்தோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கே அம்மா நீங்கள் சங்கல்பத்துக்காக கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தீங்கன்னா 9 விதமான பொருட்கள் அம்மா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்க போகிறாங்க. இந்த கனியை கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சாலே போதும், நமக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் என்ன, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சிருஷ்டி ஒளிக்கும் இங்கே இருக்கிறது எல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். சந்தோஷமா வாங்க, அம்மன் அருளை பெறுங்க. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம சிருஷ்டி ஒளியில என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு 31st மார்னிங்ல நம்ம இருக்கோம். நாளைய தினம் சிறப்பாக புத்தாண்டு பிறக்க போகுது. ஸோ புத்தாண்டு அன்று நம்ம ஆலயத்துல தான் தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல யாகம் வெகு விமர்சையா நடக்க இருக்கு இல்லையா ஜி? இந்த யாகம் அப்படின்றது உலக சேமத்துக்காக, அதாவது பாத்தீங்கன்னா பிறக்கக்கூடிய ஆண்டு சந்திரன், சூரியன், குருவே நின்று நடத்தக்கூடிய இந்த யாகத்துல நம்ம கலந்துறது மூலியமா மனோகாரகன், ஆத்மகாரகன் சொல்லக்கூடிய 2 விஷயம் கிளென்ஸ் ஆகிறதுனால நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடக்க போகுது. நாளைக்கு சிறப்பு விருந்தினரா நம்ம ஆலயத்துக்கு யார் வர போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க ஒரு அஸ்ட்ராலஜர். ஏற்கனவே நம்ம கிட்ட ஒரு ஃபேஸ் அஸ்ட்ராலஜர் இருக்காரு. இப்ப வரப்போறவங்க ஜோதிட கலையரசி ஆதித்ய சொர்ணலட்சுமி அம்மா நாளைக்கு வராங்க. ஸோ அவங்களுடைய பதிவுகளும் நீங்க பார்த்துருக்கலாம். யூடியூப்ல பார்த்திருப்பீங்க, இன்ஸ்டால பார்த்திருப்பீங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க தான். நம்மளோட அக்காவோட ரிக்வெஸ்ட், அம்மாவோட அனுகிரகம், அம்பாலோட ஆசீர்வாதம், அவங்களும் உங்களுக்காக ஸ்பீச் கொடுக்க இருக்காங்க. ஒரு சிறப்பான சொற்பொழிவு அவங்க கொடுக்க இருக்காங்க. அதையும் மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய விஷயங்கள் நாளைக்கு நடக்க போகுதுங்க. 9:30 மார்னிங் நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லா உங்க வாழ்க்கையை மாற்றக்கூடிய நாளா மாறும். நாளைக்கு காலையில 9:30 உங்க எல்லாரையும் ஆலயத்துல நாங்க ஆவலா எதிர்பார்த்து. நாங்க 9 மணிக்கெல்லாம் வந்துருவோம், நீங்க 9:30 எல்லாம் வந்துருங்க. அவசியமா வந்துருங்க. எல்லாருக்குமே இந்த வருஷம் சூப்பரான வருஷமா அமையட்டும்னு மனசார நம்ம எல்லாரும் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனை நிச்சயமா நாளைக்கு பண்ணுவோம். அது மட்டும் கிடையாது, இலவச அருள்வாக்கு, இலவச கனி தருதல். சூப்பருங்க. அம்மாவை பார்க்க முடியாதா, அம்மா கிட்ட அருள்வாக்கு கேட்க முடியாதான்னு எத்தனையோ பேர் ஏங்கிட்டு இருந்தீங்க. நிறைய பேர் எங்கிட்டயே வெளியில போகும்போதெல்லாம் கேட்பீங்க, அம்மா எப்பதான் அருள்வாக்கு பார்ப்பாங்க, என்னோட பேரை நீங்க நோட் பண்ணிக்கோங்கலாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. ஸோ உங்க எல்லாருக்கும் ஒரு அற்புத வாய்ப்பு. நாளைய தினம் ஆலயத்துக்கு நேர்ல இலவசமா நீங்க அருள்வாக்கு பார்த்துக்கலாம். ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். ஒரு 5 to 10 minutes உங்களுக்கு அருள்வாக்கு அம்மா சொல்ல போறாங்க. நிறைய பேர் ப்ரீ புக்கிங்ல தான் போயிட்டு இருக்கு. நிறைய பேர் புக் பண்ணிட்டு இருக்காங்க. சப்போஸ் உங்களால அருள்வாக்கு பார்க்க முடியலன்னாலும் கனி தருதல், கனி கொடுக்கக்கூடிய அற்புத நிகழ்ச்சி நாளைக்கு இருக்கு. ஆமா, ராஜகனி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போகரால உருவாக்கப்பட்டதுதான் இந்த ராஜகனி. ராஜகனின்னா எதுவும் இல்லைங்க, எலுமிச்சை பழம். ஒரு கோவிலுக்கு போறோம், சாமி அந்த அம்பாள் மடியில ஒரு எலுமிச்சை பழம் வச்சுட்டாங்களா, எங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போனோம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இந்த ஆண்டு
சகலவிதமான செல்வங்களையும் அள்ளி தரக்கூடிய புவனேஸ்வரி கஷேத்திரத்துல காலை வைக்க போறீங்க. புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடாதிபதி குரு ஸ்ரீ பிரணவானந்தர் அவரோட திருக்கரங்களால பிரதிஷ்டை பண்ணப்பட்ட பஞ்சாயதனத்துல நித்தபடி ஹோமம் போய்கிட்டு இருக்கக்கூடிய அந்த புவனேஸ்வரி கஷேத்திரத்துல தானாக தோன்றி தான் தோன்றி நாமம் கொண்டு உலக வழக்கத்துல மறைக்கப்பட்ட ஜேஷ்டாதேவி, சதாக்ஷி தேவி, ஆயுர் தேவி, ஆயுள் ஆரோக்கியத்தை தரக்கூடிய படியளக்கும் பெருமாள், அதாவது பிரசன்ன வெங்கடேச பெருமாள், பார்த்த நிமிஷம் தலையெழுத்த மாத்தக்கூடிய, நம்ம வாழ்க்கையே புரட்டி போடக்கூடிய, அதாவது இதுவரைக்கும் இந்த ஆலயத்துல வந்து யாருமே கெட்டு போனதா சரித்திரமே கிடையாதுங்க. பிழைக்கவே முடியாதுன்னு சொன்னவங்களை கூட இந்த ஆலயம் பிழைக்க வச்சிருக்குது. குழந்தை பாக்கியமே கிடையாதுன்னு சொன்னவங்களுக்கு இந்த ஆலயத்துல வந்து குழந்தை பேர் பிறந்திருக்கு. நிறைய பேர் பாபாவுக்கு வந்து குலுசு அணிவிச்சிருக்கிறாங்க. கல்யாணமே ஆகாது இந்த பிள்ளைக்கெல்லாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கு கூட இந்த ஆலயத்துல வந்து கல்யாணம் ஆகி நோட்டீஸ் வச்சு குழந்தையெல்லாம் தூக்கிட்டு வந்து போட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு வீரிய தன்மை வாய்ந்த அந்த ஒரு ஆலயத்துல குருவே உட்காந்து உங்க எல்லாருக்குமே அந்த புத்தாண்டு, இது வெட்ட நாளா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க. ஆனா கரெக்டா 1ஆம் தேதி காலையில 9:30 மணில இருந்து இந்த ஹோமம் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கடுத்து மாதாஜி உட்கார போறாங்க. யார் யாருக்கெல்லாம் அனுகிரகம் இருக்கோ அவங்களுக்கு எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருள்வாக்கு பார்க்க போறாங்க. ஒரே ஒரு கேள்வி 5 நிமிஷத்துல பார்க்க போறாங்க. அப்ப போதும்பா அப்படின்னு சொன்ன நிமிஷம் நீங்க எல்லாம் வெக்ஸ் ஆயிடக்கூடாது இல்லையா? சரி, நான் அப்ப அதிர்ஷ்டம் பெறலையா அப்படின்னு நீங்க கேட்டக்கூடாதுன்றதுனால உங்க எல்லாருக்கும் இலவச ராஜகனி குங்குமத்தோட நீ நல்லா இரு, உன் குடும்பம் நல்லா இருக்கட்டும், நீ வந்த காரியம் உனக்கு சாதகமா இருக்கணும்னு ஆசீர்வாதம். இந்தாது கோடி கணக்குல பணம் கொடுத்தாலும் குருவோட ஆசீர்வாதம் கிடைக்காது. எதனாலனா மகாபாரதத்துல வந்து பாத்தீங்கன்னா வில்லுக்கு விஜயன் நீதான் அப்படின்னு குரு ஆசீர்வாதம் பண்ண ஒரே காரணத்துக்காக அந்த விஜயன் அந்த வில்லுக்கு இவன் தான் சொந்தக்காரன்றதுக்காக நிறைய பேர் வந்து குரு அவாய்ட் பண்ணியிருப்பார். அதே போல உங்களுக்கு இந்த ஆண்டு குரு கைனால அப்பா இந்தப்பா உனக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிடும், இந்தப்பா உனக்கு திருமண பாக்கியம் கிடைச்சிடும், இந்தப்பா நீ சொந்த வீடு கட்டிடுவாப்பா, இந்தப்பா உன் வாழ்க்கையில கஷ்டமெல்லாம் போச்சு, நீ கடனெல்லாம் அடைச்சிடுவ அப்படின்னு அந்த தெய்வத்தின் சாட்சியா உங்களுக்கு சத்தியம் பண்ணி அந்த பொருளை கொடுத்துட்டாங்க. அந்த ராஜகனியை நீங்க வாங்கிட்டீங்கன்னா உலகத்திலேயே கோடிக்கணக்கில் லாட்ரி டிக்கெட் அடிச்ச முதல் ஆள் நீங்க தான். அதுவும் இந்த வருஷத்தோட மிகப்பெரிய லாட்டரியே உங்களுக்கு தான் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம், அதிர்ஷ்டம் கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். ஸோ எல்லாருமே எல்லா கோயிலுக்கும் போகணும்னு ஆசைப்படுவீங்க. அதுல நீங்க முக்கியத்துவம் கொடுத்து நம்ம ஆலயத்துக்கு வாங்க. ஏன்னா இது வந்து தாய் வீடு. எல்லாருக்குமே போனீங்க அப்படின்னு சொன்னோம்னா, எல்லா இடத்துக்கும் போனோம்னாலும் அந்நியமா நம்ம தனியா நிக்கணும். ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. குரு தாயா இருந்து அரவணைச்சு இலவசமா, இலவசம்ன்ற சென்ஸ். இப்போ இந்த ஹோமத்துக்கு நாங்க ஒரு தட்சணை வச்சிருக்கோம், 1000 ரூபாய் சங்கல்ப கட்டணும். அந்த 1000 ரூபாய் சங்கல்ப கட்டத்துக்கு மேலதான் பொருளே கொடுக்குறோம். அப்ப பாத்துக்கிடுங்க, இதுல எந்த ஒரு லாப நோக்கம் கிடையாது. நீங்க நல்லா இருந்தா நாங்க நல்லா இருக்கிற மாதிரி. அப்ப எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம்னா, நம்ம எல்லாருமே கடவுள்ன்றது என்னன்னா, நம்ம வழிபாடு பண்றது வந்து பக்தி மார்க்கம். நமக்கு முன்னாடி இறைவன் இருக்கான், அந்த இறைவன் நான் கேட்டா கொடுப்பான் அப்படின்ற நம்பிக்கையோட நம்ம வழிபாடு பண்றோம். அந்த வழிபாடுக்கு வழி தேவை. அதாவது நமக்கு ஏபிசிடில இருந்து எல்லாமே புஸ்தகம் கிடைக்குது. ஏன் நம்ம குழந்தைய வீட்டுல வச்சு சொல்லி கொடுத்துடலாமே, நம்ம குழந்தைய வீட்டுல படிக்க சொல்லிடலாமே, ஏன் ஸ்கூல்ல சேர்த்து பாடசாலைக்கு அனுப்பணும்? ஒரு குரு மூலமா ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாதான், ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டாதான் நமக்கு வந்து ஞானம் வந்து ஜாஸ்தியாகும், அந்த அருள் வந்து நமக்கு பரிபூரணமா கிடைக்கும், அதுவும் நமக்கு சித்தியாகும். இப்ப இதுக்கே ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். நீ ஏகலைவன் அப்படின்றவர் குரு வந்து அவாய்ட் பண்ணிடுறாருப்பா, நான் உனக்கு கத்து தர மாட்டேன்பா, வில்லுக்கு விஜயன் நான் வந்து அர்ஜுனனை தான் சொல்லிட்டேன். ஆனா அந்த விக்கிரகத்தை பண்ணி அவர் முன்னாடி புஸ்தகத்தை வச்சு கத்துக்கிறாரு. அந்த அர்ஜுனனுக்கே தெரியாத வித்தை வந்து ஏகலைவனுக்கு தெரியும். ஒரு நாய் கத்திக்கிட்டே வரும்போது அர்ஜுனன் கொலை பண்றதுக்காக ரெடியா அம்பு வச்சு நிற்கும் போது 3 அம்புகள் அந்த நாயோட வாயை வந்து கட்டிடுது. அப்போ பீமன் கேட்கறான், இந்த வித்தை எப்படா தெரியும், சொல்லி தரவே இல்லையடா, நான் எங்கடா பண்ணான்னு பார்த்தா ஒரு வேடம் பண்றான். அப்போ அதுக்கு குரு காணிக்க அந்த கட்டவரல வாங்கி அவனோட இது வந்து முடக்கிறார். ஸோ அந்த மாதிரி தான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணும். குரு கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி அந்த முதல் வருஷம், முதல் ஆண்டு, முதல் விஷயமா நீங்க வீடெல்லாம் சாமியெல்லாம் கும்பிடுறதுக்கு சிஸ்டிவல்ல இருந்து பொருள் கொடுத்துட்டோம். அதுக்கு அடுத்தது கோவிலுக்கு வந்து எனர்ஜியை நீங்க வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. எதனாலனா கோவில் இஸ் அன் எனர்ஜி மீடியம். ஒரு புனிதமான ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் தரக்கூடிய அந்த இடத்துல ஒரு ஹோமம் நடக்குது. அது எதுக்கு? முழுக்க முழுக்க ஐஸ்வர்யத்துக்காகவும் காரிய தடை விலகிறதுக்காகவும் உங்க வாழ்க்கையில செல்வ செழிப்பு அதிர்ஷ்டம் தேடி வரத்துக்காகவும் எல்லாத்துக்கும் சேர்த்து அந்த இடத்துல வந்து குரு வழியில வந்த மந்திரத்தை வச்சு ஹோமம் பண்ண போறாங்க. அது காதால கேட்க போறீங்க, அந்த ஹோம பகையை சுவாசிக்கிறீங்க. அதே நேரம் அந்த இடத்துல அம்பால கையெடுத்து தொழுறீங்க. அப்ப எல்லா வைப்ரேஷனும் உங்க கால் வழியா இடது கால் வழியா உள்ளேறி வலது கால் வழியா நெகட்டிவ் வெளில போகுது. அதே நேரம் அதே பாசிட்டிவ் வைப்ஸோட குரு கையில நீங்க வந்து எலுமிச்சக்கடியை வாங்கிட்டு போறீங்க. சில பேருக்கு அதிர்ஷ்டம் இருந்து அம்மா கிட்ட அருள்வாக்கு பார்க்க போறீங்க.
காளி மாதாஜியை பார்க்கும் பொழுது காளியை பார்க்குற மாதிரியே இருக்குங்க. அவ்வளோ ஒரு தேஜஸாக இருப்பாங்க, அவ்வளோ ஒரு தன்மை இருக்குங்க. இது வரைக்கும் மாதாஜி அம்மா கிட்ட அருள்வாக்கு பார்த்தவங்களா இருந்தாலும் சரி, மாதாஜி அம்மா கிட்ட ஒரே ஒரு பழம் வாங்கிட்டு போனவங்களா சரி, இந்த நிமிஷம் வரைக்கும் சொல்லுவாங்க, அம்மாவோட ஆசீர்வாதங்க நான் ஓஹோன்னு இருக்கேங்க, அம்மாவோட அணுகுறாங்க, கதைக்கண் பார்வையை மேலே படிச்சுங்க, நான் நல்லா இருக்கிறேங்க, இதுதான் நாங்கள் கேள்விப்பட்டது. ஸோ அதனாலேயே நான் நிறைய சொல்லுவேங்க, குரு கிட்ட போய் ஆசீர்வாதம் வாங்க, நல்லா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஸோ யாருமே வந்தீங்கன்னா பாதத்தை தொடக்கூடாது. ஸோ அதே மாதிரி ஒரு கேள்வி 5 நிமிஷம் தான். அந்த அருள்வாக்கு உங்களுக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ராஜகனியை நீங்க வாங்கிக்கலாம் குங்கும பிரசாதத்தோட. அதுவும் ஒரு கேள்வி 5 நிமிஷம் நம்ம சொல்றோம், அதுவே எவ்வளவு ஒரு பொக்கிஷமான விஷயம் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து எல்லாருமே நாளைய தினம் நாங்கள் வந்து ரொம்ப எதிர்பார்ப்போட காத்துட்டு இருக்கோம். நியூ இயர் அன்னைக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் சந்திக்கணும் அப்படின்ட்டு. நிச்சயமாக அந்த இறை சக்தி முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய நம்மளுடைய தான்தோன்றி சாய்பாபா ஆலயம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துக்கு எல்லாருமே நாளைய தினம் அவசியமாக வாங்க. குரு காளி மாதாஜி அம்மா அவர்களை நீங்கள் பார்க்கலாம், அருள்வாக்கு கேட்கலாம், அவங்க கிட்டேருந்து கனி வாங்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், சாய் பாலாஜி அவர்களையும் நேர்ல பார்க்கலாம். நம்பிக்கையோட வாங்க, கண்டிப்பா வாழ்க்கை மாறும். கண்டிப்பா நிச்சயமா எல்லாரும் நாளைக்கு ஆலயத்துக்கு வாங்க. இந்த வருஷம் உங்களுக்கு சூப்பரான வருஷமா அமையட்டும். எல்லாருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி. வருகிற 1ஆம் தேதி, அதாவது 2026 நம்ம தான் சூப்பராக இருக்க போகிறோம் இல்லையா? இங்கே நம்ம தான்தோன்றி சாய்பாபா கோயிலும் புவனேஸ்வரி அம்மன் கோயிலும் சேர்ந்து தான் இருக்கிறது இந்த இடத்துல. இந்த இடத்தோட அட்ரஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்கும். இங்கே அம்மா வந்து நீங்கள் சங்கல்பத்துக்காக கொடுக்க வேண்டிய பணம் கொடுத்தீங்கன்னா 9 விதமான பொருட்கள் அம்மா உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வர எல்லா பக்தர்களுக்கும் அவங்க ஒரு நல்ல ஒரு கனி கொடுக்க போகிறாங்க. இந்த கனியை கொண்டு நீங்கள் வீட்டில் வச்சாலே போதும், நமக்கு வந்து ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருங்க. அப்புறம் என்ன, இவ்வளோ தூரம் வந்துட்டோமே, சிருஷ்டி ஒலிக்கும் வந்து இங்கே இருக்கிறது எல்லாம் மொத்தமாக அள்ளிட்டு போகணும்னு நான் ஆசைப்படுறேன். சந்தோஷமாக வாங்க, வந்து அம்மன் அருளை பெறுங்க. காப்பர் விக்கிரகம்